நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. பாரத் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? தவக்காலத்தில் இருக்கிறோம். தவக்காலம் மனமாற்றத்தின் காலம், அருளின் காலம், எல்லாமே தெரியும். இந்த மனமாற்றம் அடைவதற்கு நாம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது இல்லைங்களா? நம்ம நிறைய தவ முயற்சிகளை செய்து கொண்டிருப்போம். அதெல்லாம் எதற்காக? நம்மை பலப்படுத்துவதற்கு, ஆண்டவருடைய பக்கமாக கொண்டு சேர்ப்பதற்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்து மறு கிறிஸ்துவாக நாம் மாறுவதற்கு. சரிங்களா? அதுதான். ஆனால் இந்த தவக்காலம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மீண்டுமாக ஒரு மாபெரும் அழைப்பு, ஒரு வாய்ப்பு. இதை எப்போதுமே தவற விட்டுறக்கூடாது. அதனால் ஒருத்தல் இருப்போம். அதே போல் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒருத்தல் முயற்சி என்றால் என்ன, எப்படிலாம் நம்ம நோன்பு இருப்பது, எப்படி நம்ம அனுசரிக்க வேண்டும், இதை ஏன் அனுசரிக்க வேண்டும், இதனால் என்ன பயன் என்பதை நம்முடைய வார்த்தைகளால் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையினாலும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். அதுதான் மிக முக்கியம். இது நம்முடைய கத்தோலிக்க பாரம்பரியம், கத்தோலிக்க மரபு. அதனால் இன்று நிறைய விஷயங்கள் உடைக்கப்பட்டு வருகின்றன. இதெல்லாம் மரபெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு. ஆனால் இது இந்த மரபுகளெல்லாம் ஏற்படுத்தப்பட்டது ஏதோ பெயருக்காக புகழுக்காக அல்ல, நாம் நம்மையே பராமரித்து கொள்வதற்காக, ஆண்டவர் மேல் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் இன்னும் ஆழப்படுவதற்காக. அதே போல் நாம் எல்லோரும் இயேசுவினுடைய அன்பு சீடர்கள் என்பதை உணர்ந்து அவரை போல வாழ்வதற்கு நம்மையே ஒப்பு கொடுப்பதற்காக. அதனால் இதை நம்முடைய பிள்ளைகளுக்கு, அடுத்த தலைமுறையினருக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்படின்னா எப்படி? நம்ம முதல்ல அதை கடைபிடிக்கணும். நம்ம கடைபிடிச்சா தான் நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகளும் கற்றுக்கொள்வார்கள், செயல்படுத்துவார்கள். அது மிக மிக முக்கியமான ஒன்று. பல நேரங்களில் அறிவுரை சொல்வதோடு நாம் நிறுத்தி கொள்கிறோம். அறிவுரைக்கு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, நாக்கு, வார்த்தை அல்ல, மாறாக வாழ்வு, நம்முடைய வாழ்வு. அதனால் முக்கியம் அதான் சாட்சிய வாழ்வு. அதுதான் என்பது, சான்றாக வாழ்வு என்பது ஆண்டவரை பிரதிபலிப்பது, நம்முடைய செயல்களினால் எடுத்து காட்டுவது. அதுதான் பலருடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை ஏற்படுத்தும். நம்முடைய குடும்பங்களில் அடுத்த தலைமுறையினருக்கு ஒரு சான்று வாழ்வை எடுத்து சொல்லி அங்கேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, மாறுதலை ஏற்படுத்த தூண்டும். சரிங்களா? அதனால் இதை கருத்தில் கொண்டு இந்த தவக்காலத்தில் நான் என்ன முயற்சி எடுத்து வருகிறேன், அடுத்த தலைமுறையினருக்கு என்ன நான் கற்றுக் கொடுத்து வருகிறேன், என்னுடைய வாக்கினால் அல்ல, என்னுடைய வார்த்தையினால் அப்படின்னு யோசித்து பார்ப்போம். சரிங்களா? சரி, இந்த செய்தியோட நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க, நல விசாரிக்கலாம். முதல்ல யார் வராங்க பார்த்தலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். நலமா நீங்க நலமா? மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல, உங்கள்கிட்ட பேசுகிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. ஃபாதர், என் பேர் பால்பாடி ஃபாதர். அம்மா பேர் சொல்லுங்கம்மா. தனமேரி. சார். நாங்கள் விசலூர் கிராமம், புதுக்கோட்டை மாவட்டம், பூண்டி மாதா பாங்க ஃபாதர். ஓகே. வீட்டில் வேற யாரெல்லாம் இருக்காங்க? அண்ணன், அப்பா. அவங்க பேர்லாம் சொல்லுங்க. மனோகரன், ஜோசப் பிள்ளை அப்பா பேர். ஓகே, சூப்பர். சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் மனசில் என்ன சொல்லணும்னு தோணும்? ஃபாதர், எங்களுக்கு ஒரு மருந்து போல ஃபாதர், ஒரு மகிழ்ச்சி மருந்து. ஓ, சூப்பர். ஏன் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஃபாதர், இப்போ நான் படிக்கிறேன் ஃபாதர், பிஎட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபாதர். ஸோ நான் எப்போ நான் சோர்வாக இருக்கேன்னா மாதாடி பார்ப்பேன் ஃபாதர். எங்கள் எல்லா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாங்கள் பார்ப்போம் ஃபாதர். அம்மாவும் அப்படிதான் ஃபாதர், சமைக்கும் போதும் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது பார்ப்பாங்க ஃபாதர். நீங்க பேசலாம், நான் கேட்டுக்கிட்டே இருவேன்.
சொல்லுங்கம்மா, மாதா டிவி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும் எனக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி? மத்தியான எல்லாம் பேசுறதெல்லாம் நான் கேட்டு பாத்துக்கிட்டு இருப்பேன். சரி. மத்தியான டைம் பேசும்போது நான் பாத்துக்கிட்டு இருப்பேன். காலையில பூஜை பண்றதை பாத்துக்கிட்டு இருப்பேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் பாட்டு படிக்கிறதா பாத்துக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம். மாதா டிவினால சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. மாதா டிவியை பார்க்கறதுனால என்ன விஷயங்கள் நம்ம கற்றுக்குறோம்னு நினைக்கிறீங்க? நல்ல விஷயமா கற்றுக்கிறோமுங்க சார். நல்ல வழியில் நடக்கிறாங்க போவோம் ஃபாதர். நாங்கள் நல்ல வழியில் போயிட்டுருக்கோம் ஃபாதர். அது வந்து நாங்கள் நிறையா கற்றுக்குறோம் ஃபாதர். உங்கள் அப்பா அண்ணன் அவங்களாம் மாதா டிவி பார்ப்பாங்களா? பார்ப்பாங்க ஃபாதர். பார்ப்பாங்க. நான் வீட்டில் இருக்காங்க, தினமும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, இடையில வந்து போது பார்ப்பாங்க. ஜெபமாலை பண்ணுவோம் ஃபாதர் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியாக. ஓகே, சூப்பர். மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அனைவரும் இதை பார்த்து பயன்படணும் ஃபாதர். கட்டாயமாக பார்க்கணும் ஃபாதர். இதை நல்ல வழிக்கு எல்லாம் வரணும், நல்ல பாதையில் நடக்கணும் ஃபாதர். ஓகே, நல்ல ஊடகம் ஃபாதர். அருமை அருமை. 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், மாதாவுன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உண்மை தார், தாயென்று உண்மை தார், பிள்ளைக்கு காட்டினேன் மாதா, மாதாவும் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன். அவ்வளோதானா? ரொம்ப அழகா பாடுனீங்க. என்ன நிறையா பாடுவீங்கன்னு பார்த்தனே. சூப்பர் சூப்பர், அழகு, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் அருமையாக பேசுனீங்க. மருந்து, ஆறுதல், மகிழ்ச்சி அப்படின்லாம் மாதா டிவியை சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு கேட்க சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், சரிங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், இயக்கங்களை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. உங்கள் குடும்பத்தை இன்னும் வளப்படுத்துவாராக. மென்மேலும் உயர்த்தி உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அருள்வரங்களையும் ஆண்டவர் எப்பொழுதும் உங்கள் மேல் பொழிவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி பாருங்கள், மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், சரிங்களா? உங்களுக்காக நாங்களும் சிறப்பாக ஜெபிக்கிறோம். நன்றி, காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, புதுக்கோட்டையிலேருந்து அம்மா தனமேரி, தம்பி பால் பாண்டி அவர்கள் 2 பேரும் ரொம்ப அருமையாக பேசினாங்க. மாதா தொலைக்காட்சியை பற்றி அருமையாக பாடல் பாடினாங்க. நல்லாவே ரொம்ப யதார்த்தமாகவே தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து அவர்கள் குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த தம்பி நல்லா படித்து நல்ல முறையில் வாழ்க்கையில் இன்னும் பல நிலைகளுக்கு செல்ல வேண்டும் என்று சிறப்பாக ஜெபித்துக் கொள்வோம், சரிங்களா? சரி, அடுத்த அன்பரை கூப்பிட்டு நம்ம நல்லா விசாரிக்கலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? நீங்க நலமா? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம் தம்பி, நல்லா இருக்கிறோம். உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னோட பேரு ஜான் கெவின். நான் ஆவடியில இருந்து வரேன். என்னுடைய பங்கு வந்து காமராஜ் நகர் மங்களவார்த்தை எண்ணெய் ஆலயம் பங்குல சேர்ந்த ஒரு நாள். ஓகே, உங்க வீட்டுல இருக்கவங்க பேர்லாம் சொல்லுங்க. எங்க வீட்டுல மொத்தம் 4 பேரு. எங்க அம்மா ஹெலன் சுஜா ஆசிரியரா இருக்காங்க. அப்பா பேரு கெனால் அண்ட் ஆச்சி பேர் வந்து மோச்சுமீர். ஸோ எங்க வீட்டுல மொத்தம் 4 பேர் ஃபாதர். சூப்பர். சொல்லுங்க, மாதா டிவி உங்க குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மாதா டிவி லைக் ரொம்ப க்ளோஸ்லி கனெக்டடான ஒரு திங். காலையில எந்திரிச்சதுமே மாஸ் பூசையை பார்த்து தான் நாங்க எப்பவுமே தினமும் எங்களோட அன்றாட வேலைகளை ஆரம்பிக்கிறோம். பூசையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாளைய தரிசனம், அதுக்கப்புறம் வணக்கம் செக்மெண்ட்ல வந்துட்டு லைக் அவங்க பேசுற விஷயமா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள், நிறைய கருத்துக்களை எடுத்துக்கிட்டு நாங்க அந்த நாளை சந்தோஷமா எடுத்துட்டு போறோம் ஃபாதர். ஓகே, மாதா டிவியில உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி என்ன? 1-2 சொல்லலாம். எடுத்து வாசி அண்ட் முக்கியமா 11 மணிக்கு போற அந்த ஆராதனை. டிவில பார்க்க முடியலனாலும் யூடியூப்ல வந்துட்டு கிடைக்கிற டைம்ல எல்லாம் லைக் அந்த பாட்டோட அண்ட் அந்த சொல்ற எல்லா இறைவார்த்தையோட கனெக்ட் பண்ணி கேட்கறப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கு அண்ட் ரொம்ப கடவுளோட ரொம்ப கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கு ஃபாதர். ஓகே, குட். மாதா டிவினால இந்த விஷயங்கள்லாம் கற்றுக்க முடியுது, இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா எதாவது சொல்லுவீங்க? நிறைய விவிலியம் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப எடுத்து சொல்றதுனால நிறைய விஷயங்கள் நாங்க வந்து
பைபிள் என்னதான் படிச்சாலும் அதனுடைய உள்சார்ந்த கருத்துக்களை வந்து இன்னும் இன்டெப்தா ஃபாதர்ஸா இருக்கட்டும், லைக் அதுல சொல்ற விஷயங்கள் மூலமா அதோட விஷயங்கள் கிளாரிட்டி கிடைக்குது ஃபாதர். ஸோ அது அண்ட் இன்னும் சொல்ல போனா நமக்கு தெரியாத ஒரு சில விஷயங்களா இருக்கட்டும், லைக் அந்த மரபு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், அண்ட் லிட்டர்ஜி அண்ட் ட்ரெடிஷன் ரிலேட்டடான விஷயங்கள் தெரியாம இருந்தா கூட அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது. அண்ட் நம்ம வந்து எல்லா சர்ச்சுகளுக்கும் போக முடியாது, பட் எல்லா சர்ச்சுகளையும் நம்ம ஒரே இடத்துல இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஃபாதர். ஓகே, சூப்பர். ஸோ மாதா டிவியில் உங்கள் அப்பா அம்மா உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எது ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க? என்ன நிகழ்ச்சிகளை பார்ப்பாங்க? முக்கியமா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சதுமே அந்த மாஸ் பாக்குறது, அது முடிஞ்சு கடவுள் வணக்கம், ஆலய தரிசனம், அதுக்கப்புறம் அந்த திருப்பாடல் வர்றது ஃபுல்லாவே பார்ப்போம். அதுக்கப்புறம் அந்த ஆராதனை டிவில பார்க்க முடியலன்னா கூட நாங்க யூடியூப்ல எப்பவுமே பாத்துறது. ஓகே, நீங்க பார்ப்பீங்க, அப்பா அம்மா அவங்களுமா? எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்களும் யூடியூப்ல பார்க்க பழகிட்டாங்களா? யூடியூப்னு இல்ல, டிவில அவங்க வீட்டுல இருக்கிறப்ப பாத்துருவாங்க. பார்க்க முடியாத நேரத்துல வந்துட்டு யூடியூப்ல அது ரொட்டீனா பார்த்துட்டு இருக்கோம் ஃபாதர். சூப்பர். ஓகே, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னா, நம்ம என்னதான் கோயிலுக்கு நம்ம போய் ஜெபிச்சு கடவுளோடு ஒன்று இருந்தாலும் நம்ம இந்த ஊடக வாயிலா நம்ம பார்க்க போனோம்னா இன்னும் நிறைய விஷயங்களை எடுத்து சொல்றாங்க. நம்ம ஒரு விஷயங்கள் இப்ப நம்ம புக்ஸ் எடுத்தோ, இப்ப பைபிள் எடுத்தோ, நம்ம ஒரு விஷயங்கள் நமக்கு பார்க்க நேரம் இல்லைன்னா கூட நம்ம தொலைக்காட்சி வழியா பாக்குறப்போ நமக்கு இன்னும் சென்ஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். அண்ட் நிறைய விஷயங்கள் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அது ஒரு புரிதலும் இருக்கும், அண்ட் நிறைய விஷயங்கள் கத்துக்காம இருக்கும், அண்ட் லேர்னிங்கும் இருக்கும். இன்னும் சொல்ல போனா கடவுளோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பாத்வேவா இருக்குது. ஸோ அதுதான் நான் மற்ற மக்களுக்கு நான் சொல்ல விரும்புவேன். சூப்பர் தம்பி, அருமை. ஒரு பாட்டு பாடுங்களேன், கேட்கலாம். சிறகுகள் என்னாலும் என்னை அரவணை தீடு இறைவா, உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணை தீடு இறைவா, அந்த இருளிலும் மொழி சூடரும் வெண்கனலிலும் மனம் குளிரும், அந்த இருளிலும் மொழி சூடரும் வெண்கனலிலும் மனம் குளிரும், உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா, உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் என்னை காத்திடு என் இறைவா, உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் என்னை அரவணை தீடு இறைவா. சூப்பர், அருமை அருமை அருமை. தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதுகாத்து வழி நடத்துவாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் எண்ணங்களை எல்லாம் ஆண்டவர் அறிகிறார். அவற்றையெல்லாம் சரி செய்து கொடுத்து நிறைவு செய்து கொடுத்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, கரம் பிடித்து வழி நடத்திடுவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ. வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் விசாரித்தேன், ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்கள். இன்னொரு வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் சேர்ந்து பேசலாம், ஓகேங்களா? மாதா தொலைக்காட்சி தொடர்ந்து பாருங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சென்னை ஆவடியிலிருந்து தம்பி ஜான் கெவின் பேசினாங்க. ரொம்ப இயல்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ஒரு இளம் வாலிபர் மாதா தொலைக்காட்சியை பற்றி சொன்ன கருத்து மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர் பார்க்குறாரு, ஆராதனை எல்லாம் யூடியூப்பில் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ரொம்பவே சிறப்பான ஒரு செயலாக இருந்தது. சகோதரருக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து இணைந்திருங்க. உங்களுக்காக, உங்கள் வாழ்க்கைக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம், சரிங்களா? இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம். அது பார்க்கலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கிறோம். மகிழ்ச்சி. உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு. உங்க பேர்லாம் சொல்லுங்க, அறிமுகப்படுத்திக்கங்க உங்களை. என் பேர் சகாயஜம்மா, கன்னியாகுமரியில புதுகிராம்ங்கிற ஊர்ல இருக்கோம். ஓகே. நான் சகாய நிகிதா ராஜு. நான் சகாயராஜ். சகாயம் குடும்பம், மகள், மனைவி. சகாயம் குடும்பம். அருமை அருமை.
உங்கள் பங்கு ஆலயத்தோட பேர் என்ன? மிக்கேல் அதிதூதர் ஆலயம். அது மட்டும் லைட்டாக மாறிடுச்சு. சகாயமாதா கோயிலாக இருந்துச்சுன்னா எல்லாமே சகாயமாக இருந்திருக்கும். பக்கத்துலதான் இருக்கு ஃபாதர், நாங்க அடிக்கடி போவோம். மகனுக்கு பேரு சகாய ஜிதின் ராஜு. வாவ், மருமக சரண்யா. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி நைஸ் வெரி நைஸ். சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் மனசில் என்ன சொல்லணும்னு தோணும்? மதங்களை கடந்து மனித நேயத்தை வளர்த்து மறைபரப்பு பணியில் உயர்ந்து நிற்பது மாதா சேனல். அருமை அருமை, அழகு, அழகாக சொன்னீங்க, சிறப்பாக சொன்னீங்க, நன்றி. மற்றவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் மனசில் பட்டதையும் சொல்லலாம். நான் மாதா சேனல் யூடியூப்ல ஃபாலோ பண்றேன். இப்போ பெரியவங்களா இருந்தா டிவில பார்ப்பாங்க. எனக்கு அதுலயும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தினம் ஒரு வசனம் போஸ்ட் போடுவாங்க. அதுல சும்மா ஒரு இறை வார்த்தை கொடுத்து வாசிக்கணும் அப்படின்னு சொல்லாம, ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து ஒரு குவிஸ் மாதிரி வச்சு அது ஒரு எடுத்து வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதுவும் மோஸ்டா அந்த சிச்சுவேஷன் எல்லாமே எங்களுக்கு ரிலேட்டபிளா இருக்கும், எங்களை மாதிரி உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு. அது எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ யூடியூப்ல ஃபாலோ பண்ணிக்கிறோம். சிறப்பு. நீங்க சொல்லுங்க. கொரோனா டைம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப தினமும் நாங்க குடும்பம் இவங்க பாட்டு கிளாஸ்ல உண்டு, நாங்க எல்லாருமே பாட்டு கிளாஸ்ல உண்டு. மற்றபடி தினமும் திருப்பலி போவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கும்போது திடீர்னு கொரோனா வந்துடுச்சு. இப்ப என்ன பண்ணணும்னு, திருப்பலி என்னன்னா காலையில எழும்பி திருப்பலிக்கு போகலன்னா அது என்னவோ ஒரு குறைபட்டது போல. அது சின்ன வயசுல இருக்கும்போது அப்படி ஒரு ஆர்வம் உண்டு. அப்ப அப்படி இருக்கும்போதாக்கு மாதா சேனல் எங்களுக்கு ஒரு ஆத்மீகத்தை ஒரு வலிமையாக கொண்டு வந்தது. அது மட்டும் இல்லாம இப்ப அதுக்கு பிறகும் கூட நாங்க காலையில எழும்பி 5:45 6 மணிக்குள்ள பூசைக்கு போகும்போது பக்கத்துல வீட்டுல நோயாளிகள் கிடக்குறவங்க எல்லாம் மாதா சேனல்ல பூசை வீட்டில இருந்து பாக்குற அந்த சவுண்ட் நாங்க கேட்டு போயிட்டே இருக்கோம். நிறைய சேனல் இருக்கு அது மாதிரி. இந்த பிரைஸ் அண்ட் வொர்ஷிப் அது ரொம்ப அருமையா இருக்கும். அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இது அந்த பாட்டும் ப்ரேயரும் அப்படிங்கிறது, நீங்க எல்லாரும் சேர்ந்து பாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ப்ரேயர், ஈவினிங் ப்ரேயர் நிறைய வீட்டுல அந்த சேனலை போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நாங்களும் ப்ரேயர் பண்ணுவோம் டெய்லி. அதனால அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபாதர். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள்னு இருக்குதுல்ல, அது மாதா சேனல் வழியா அதை பாக்குற அந்த ப்ரோக்ராம்லயே அந்த சுவை நமக்கு கிடைக்கும். ஆன்மீக தாகத்தை தணிக்கும் சேனல் பாக்குறதுனால. இப்ப வேர்ல்டு முழுசும் எல்லா மக்களையும் ஈர்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த மாதா சேனல் தான். அந்த குழந்தைங்களுடைய அந்த சிங்கர்ஸ் பாடுறாங்கல்ல, கிட்ஸ், அதுவும் சூப்பரா இருக்கு. இப்போது தவக்காலம் தியானம் ஒண்ணு ஃபாதர் ஜோசப் பண்ணிட்டு இருக்காங்க. அது சூப்பரா இருக்கு. இது 5வது பருவம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கொடுக்காங்க. அருமையா இருக்கு. கருத்துகள் ரொம்ப அருமையா இருக்கு ஃபாதர். மாசு சூப்பர். மாசுல அந்த இடையில சொல்லக்கூடிய அந்த பிரசங்கம், அதோட கருத்தும் ஆழ்ந்த கருத்துகளா இருக்கு. கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப பிளெஸ்ஸிங்கா இருக்கு. எல்லாருக்குமே அது இந்த வாய்ப்பு கிடைக்காது. மாதா சேனல் பாக்குறதுனால ரொம்ப நன்றி நன்றி. ரொம்ப அழகான கருத்துக்களை பதிவிட்டீங்க. இதுபோல நாங்க ஈவினிங் எல்லா நாளுமே ஜெபமால பழக்கம் உண்டு. அப்பதான் எங்களுக்கு 91வது சங்கீதம் அதை நீங்க சேனல்ல அதை போட்டது எங்களுக்கு இப்ப பைஹார்ட். நாங்க அது முன்னாடி ஏதோ பைபிள்ல இருந்து நம்ம வாசகங்களை எடுத்து பார்ந்து கொள்வோம். இது இப்ப அது பைஹார்ட்டா அந்த சூழலுக்கு ஏற்றபடி அந்த ஒரு சங்கீத டைம்ல அப்பதான் இந்த சேனல் ரொம்ப பிரபலம் ஆனது இல்லையா. அப்ப அந்த மாண்டி தர்ஸ்டே அன்னைக்கு போட்ட ப்ரோக்ராம் உண்மையிலேயே கண்ணுல இருந்து கண்ணீர் வடிந்தது. அந்த அளவுக்கு பக்தியா இருந்தது, வழிபாடு சூப்பரா இருந்தது. அருமை, ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல கருத்துக்கள், உங்கள் அனுபவத்தை பகிர்ந்துருக்கிறீங்க. எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கும், உதவியாக இருக்குது, சந்தோஷம். இந்த மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆன்மீக தாகத்தை தீர்க்கும் அருமருந்து மாதா சேனல். இம்மையும் மறுமையும் மகிழ்ச்சியா இருக்கணும்னா மாதா சேனல்ல பாருங்க, மகிழ்ச்சியா வாழுங்க அப்படிங்கிறது. சிறப்பு. எல்லாரும் பாடகர் குழு குடும்பம் வேற சொல்லிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்க ஆர்வமா இருக்கிறேன். சரி, ஒரு பாட்டை பாடு. ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த
நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவு பெற செய்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். உன் இளமை கழுகின் இளமை போல் நாளும் புதுப்பிக்கின்றார். நீதியான செயல்களையே எந்நாளும் செய்கின்றார். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நன்றி 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 என்று பாடுவேன், நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்து, அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அருமை, சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ரொம்ப அருமையாக எல்லாரும் சேர்ந்து ஒரு சேர பாடினீங்க. மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்கள் பேசுனதை கேட்கும்போது உற்சாகமாக இருந்துச்சு. அதனால் உங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் நன்றி. ஒரு ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. நீங்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை ஆண்டவர் கொடுத்து அருளி அவர்களை ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. காட் பிளஸ் யூ. தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பாருங்க. மகா தொலைக்காட்சிக்கு ப்ரேயர் பண்ணுங்க. மகா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. காட் பிளஸ். ரொம்ப சந்தோஷம். நன்றி. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கன்னியாகுமரியிலேருந்து சகோதரர் சகாயராஜு, அம்மா ஜெம்மா அவர்கள் மற்றும் பொண்ணு அவங்க நிகிதா. அதனால் 3 பேரும் ரொம்ப அருமையாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்தாங்க. தங்களுடைய கருத்துக்களை அனுபவங்களை சிறப்பாக பகிர்ந்து கொண்டார்கள். அதனால் வாழ்த்துக்கள், நன்றிகள். சிறப்பாக பாடினீங்க, அதுவும் கேட்பதற்கு நன்றாக இருந்தது. அதனால் உங்களுடைய பங்கேற்புக்கு, உங்களுடைய பங்களிப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள். இன்று பங்கெடுத்த எல்லாருமே அருமையாக பேசுனீங்க. உங்கள் மனதில் பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீர்கள். எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக, உற்சாகமாக இருந்தது. அதனால் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொடுக்குறோம். நீங்களும் தொடர்ந்து மகா தொலைக்காட்சியை பார்க்காமல் விட்டுறாதீங்க. மகா தொலைக்காட்சிக்காக இருக்கக்கூடிய பணியாளர்களுக்காக ஜெபிக்காமல் விட்டுறாதீங்க. அதனால் எல்லாரையும் நினைவு கூறுங்கள். நாங்களும் உங்களை நினைவு கூறுகிறோம். சரிங்களா? சரி. இன்றைக்கி என்ன இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம் பார்த்துடலாமா? தவக்காலத்தினுடைய 2வது வாரத்தில் இருக்கோம். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. முதல் வாரம் எப்பொழுதும் சோதனை வாரம். 2வது வாரம் பார்த்திங்க அப்படின்னா தோற்றம் மாறுதல் வாரம். இயேசு தோற்றம் மாறக்கூடிய அந்த நிகழ்வு தான் எப்பொழுதும் 2வது வாரத்தில் வரும். இயேசு மலைக்கு சீடர்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இயேசு தோற்றம் மாறுகிறார். தோற்றம் மாறுவது மட்டுமல்ல, அங்கே 2 பெரிய மனிதர்களை சந்திக்கிறார். ஒன்று மோசே, மற்றொன்று எலியா. அந்த 2 பேர் இயேசுவோடு சேர்த்து 3 பேர் அங்கே பேசுகிறார்கள்.
அந்த இடமே ஒளிமயமாக இருந்தது என்று வாசிக்க கேட்கிறோம். அப்பொழுது ஆண்டவருடைய குரல் அங்கே கேட்கிறது. ஆண்டவருடைய குரல் என்று சொல்லும்போது தந்தை கடவுளுடைய குரல் கேட்கிறது. அதுதான் இன்றைக்கி நம்ம ஏற்கனவே திருமுழுக்கு நாளிலே, ஆண்டவருடைய திருமுழுக்கு நாளில் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகள் தான். இருந்தாலும் இங்கேயும் நாம் நினைவு கூற வேண்டும், இதையும் மனப்பாடம் செய்ய வேண்டும். மத்தேயு 17:5, மத்தேயு 17:5 அதில் ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். 3 விஷயங்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். இதே வார்த்தைகளை கடவுள் நமக்கும் சொல்லுகிறார், நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகள் என்று. ஆனால் நம்முடைய செயல்களை பொருட்டு அவர் பூரிப்படைகிறாரா, மகிழ்கிறாரா என்பது நாம் தான் யோசித்து பார்க்கணும். எப்படிப்பட்ட செயல்களை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு செவி சாயுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம ஆண்டவருக்கு தான் செவி சாய்க்கணும், நமக்கு கடவுள் செவி சாய்க்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா? அதனால் கடவுளுக்கு நாம் செவி சாய்க்கணும். செவி சாய்த்தா நமக்கு மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அதுவே இறையாட்சி. சரிங்களா? சரி. அதனால் இந்த இறைவார்த்தை மனப்பாடம் செய்வோம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நம்முடைய செயல்களின் மூலம் உணர்த்தி காட்டுவோம், வாழ்ந்து காட்டுவோம். தவக்காலம், அருளின் காலம், மனமாற்றத்தின் காலம். என்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறோம், அந்த முயற்சியில் நிலையாக இருக்கிறோமா, இந்த போராட்டங்கள் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுக்கிறார், கொடுப்பதை உணர்கிறோமா என்று சிந்தித்தவாறே தவ நாட்களை சிறப்பாக பொருளுள்ள வகையிலே கடைபிடிப்போம். சரிங்களா? சரி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும், உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும், அதை கேட்க ஆசையாக இருக்கிறோம். சரிங்களா? அதற்கு இந்த அலைபேசி எண்ணை குறிச்சிக்கோங்க. 735-80-80-80-7 735-80-80-807 குறிச்சிட்டிங்களா? நாம ஃபாதருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்ப ஃபோட்டோ அனுப்பிச்சு வைங்க. நானே உங்களை அடுத்த வாரம் அழைக்கிறேன், நல்லா விசாரிக்கிறேன். சரிங்களா? நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். அதுக்குள்ள ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தவக்காலத்தில், அவர்களின் காலம், மனமாற்றத்தின் காலத்தில் நாம் அனைவரும் நம்முடைய பாவங்களை உணர்ந்து அவர் பக்கம் திரும்பிட ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாராக. நம்முடைய வாழ்விலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அருளையும் ஆசிரியையும் நமக்குள்ளே பொழிந்திடுவாராக. தூய ஆவியார் நம்மோடு தங்கி இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்த செய்திடுவாராக. மகிழ்ச்சியோடும் அன்போடும் நாம் வாழ்வது மட்டுமல்ல, பிறரும் வாழ்வதற்குரிய அதை ஏற்படுத்தக்கூடிய நல் மனிதர்களாக நம்மை மாற்றுவாராக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதனால் மீண்டும் வார தொலைக்காட்சி நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம், பலருடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம், வாழ்வாக்கலாம், இறையாட்சி இணைந்து கட்டி எழுப்பலாம். பார்க்கலாமா அடுத்த வாரம்? பாய். நலமா? நீங்க நலமா? ஊடக வழி இல்லம் நோக்கி